Hello viewers, welcome back to Maggie's chemistry classes. In this presentation we are going to discuss about PGTRB unit number 1. இந்த வீடியோவில் யூனிட் நம்பர் 1ல் இருக்கக்கூடிய டாபிக் அண்ட் அதுக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய PGTRB கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுறோம். Let us move into the question part. The nature of the bond between hydrogen and chlorine in hydrogen chloride is. ஒரு மாலிகுல்ல ரெண்டு ஆட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய பாண்ட் வந்து என்ன டைப் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு தேவையான பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ரெண்டு மாலிகுல்ஸ்க்கும் ரெண்டு ஆட்டத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்சஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். The electronegativity difference of the atom A and the electronegativity difference of the atom B is greater than 1.9. Then the bond is said to be ionic bond. Electronegativity difference of A and B is less than 1.9. The bond is said to be covalent. அதுக்கப்புறம் electropositive element and electropositive elements இந்த ரெண்டுக்கும் இடையில வரக்கூடிய பாண்ட் வந்து மெட்டாலிக் பாண்ட், metals and metals. Electronegative elements and electronegative elements ரெண்டுக்கும் இடையில இருக்கிறது வந்து covalent bond. Electropositive elements and electronegative elements இந்த ரெண்டுக்கும் இடையில வரக்கூடியதுதான் நமக்கு வரக்கூடியது ionic bond. So according to Bajans, so there is no perfect covalent bond and ionic bond. The electronegativity difference வந்து 0 அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருந்தாதான் அது வந்து பியூர் கோவலன்ட் பாண்டா இருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த பாண்ட்ல ionic bond வந்து மிக்ஸ் ஆகும். That is the ionic character of the covalent bond and covalent character of the ionic bond. So இது வந்து Bajans rules வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. இந்த கேஸ்ல நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய காம்பவுண்ட் ஹைட்ரஜன் குளோரைட். One is the electropositive element, another one is the electronegative elements. So we can expect it is ionic bond. But according to Bajans rules, ionic bondலையும் கொஞ்சம் பர்சன்டேஜ் என்ன இருக்கும், நமக்கு வந்து கோவலன்ட் கேரக்டர் இருக்கும். அதை ப்ரெடிக்ட் பண்றது தான் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் வேல்யூ. இப்போ ஹைட்ரஜனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா தட் இஸ் 2.1. அண்ட் ஹாலஜன்ஸ் எடுத்துக்கிட்டா நமக்கு வந்து ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின். ஸோ டாப்ல இருக்கிறது 3, இது 2, 1 இந்த மாதிரி என்ன பண்ணலாம் நீங்க வச்சுக்கலாம். ஸோ இந்த டிஃபரன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 2.1 அண்ட் 3 இருக்கு. ஸோ 3 minus 2.1, the value is 0.9. So it is less than 1.9. So the nature of the bond between hydrogen and chlorine is a covalent bond. Okay. Next one, the most electropositive among the following element is. Most electropositive elements எப்படி நம்ம எடுத்துக்கிட்டது இந்த கேஸ்ல. ஸோ எலக்ட்ரோபாசிட்டிவ் கேரக்டர்ஸ் எடுத்துக்கிட்டா பீரியாடிக் டேபிள்ல குரூப், இந்த பீரியட், இது குரூப்ல எலக்ட்ரோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ். ஸோ அலாங் த பீரியட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி எடுத்துட்டு சொன்னா இன்க்ரீஸ் ஆகும். எலக்ட்ரோ பாசிட்டிவ் வந்து டிக்ரீசஸ். ஓகே. தென் அலாங் த குரூப் டவுன் த குரூப் எலக்ட்ரோ பாசிட்டிவ் இன்க்ரீசஸ். ரைட். இப்போ இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸினுடைய பொசிஷன் நம்ம பார்க்குறோம். ஸோ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சீசியம் ஆட்டம்ஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸில் உள்ளது இருக்கு. சோடியம் இந்த கேஸில் இருக்கு. தென் Fe வந்து தேர்ட் டிரான்சிஷன் சீரியஸ் அண்ட் லெட் வந்து பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ இது பி பிளாக் எலமெண்ட், இது டி பிளாக் எலமெண்ட்ஸ் அண்ட் தீஸ் டூஸ் ஆர் தி எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ். ஸோ கம்பேர் பண்ணும்போது எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் தான் மோர் எலக்ட்ரோ பாசிட்டிவாக இருக்கணும். So periodic table left hand side irukanaala. So C and D may not be your answer. So down the group electropositive increases. Cesium the periodic table irukkudiya one of the most electropositive elements. So adha vechi nama answer pannidalam. Most electropositive indana cesium and most electronegative appdinu ketta fluorine. Clear? Next one, the sodium chloride crystal exists in simple cubic crystal, body centered cubic crystal, face centered simple tetragonal. So the direct theoretical aspects la நம்ம வந்து படிச்சு வச்சிரோம். sodium chloride அப்படி நம்ம எடுத்துட்டு இருந்தோம்னா அது வந்து FCC type. So your answer is C. So related நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இல்ல body centered cubic ல வரக்கூடியது cesium chloride. Cesium chloride body centered cubic ல வரக்கூடியது. The coordination number of the sodium chloride is 6.
and coordination number of cesium chloride is 8. So இந்த மாதிரி related விஷயங்களை வந்து இங்க படிச்சுக்கலாம். Sodium chloride crystal exists in face centered cubic. Next one, the oxidation number of sulfur is +6 in caro acid, marzel acid and sulfurous acid, hyposulfurous acid. இதுல caro acids உடைய formula H2SO4. And marzel acids, it is H2S2O8. Sulfurous acid H2SO3. And hyposulfurous acid, it is SOH twice or H2S2O2. Carous acid எடுத்துட்டோம்னா H2SO5. So H2 H க்கு வந்து oxygen state +1 நமக்கு தெரிஞ்சது. So calculate பண்றோம். So 2 into 1 plus sulfur plus 5 into -2 is equal to 0. 2 plus S minus 10 is equal to 0. S minus 8 is equal to 0. S equal to +8. In the case of +8. Marzel acid H2SO8. 2 into 1 into 2S plus 8 into -2 is equal to 0. 2 plus 2S minus 16 is equal to 0. 2S minus 14 is equal to 0 plus 7. So this is plus 7. Sulfurous acid H2SO3. So 2 plus S minus 6 is equal to 0. 3 into -2. So S is equal to +4. Hypophosphorus acid, it is SOH twice or H2SO2. It is 2 plus S minus 4 is equal to 0. So S in this case +2. So இங்க இந்த இடத்துல +6 அப்படிங்கிறது வந்து எதுவுமே ஆன்சர் இல்லை. ஸோ இந்த கேஸில் நம்ம ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணணும். ஸோ அது காம்ப்ளிகேட்டடாக இருக்கிறதுனால தான் கொடுத்துருக்குறாங்க. Oxidation number is greater than group number. In the case of oxidation number is equal to group number. Oxidation state is less than group number. So group number sulfur group number 6. Yeah. So oxidation state வந்து group number விட அதிகமா இருந்ததுன்னா அந்த கேஸ்ல நமக்கு XOOX, அதாவது இது எலிமெண்ட், இந்த இடத்துல நமக்கு வரக்கூடியது பெராக்சைடு லிங்கேஜ் வந்து வந்துடும். ஆக்சிடேஷன் நம்பரும் குரூப் நம்பரும் ஈக்குவலா இருந்ததுன்னா நமக்கு வரக்கூடிய கேஸ் XOX, அதாவது ஆக்சிஜன் லிங்கேஜ் வரும். ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து குரூப் நம்பரோட கம்மியா இருந்தாதான் நமக்கு வந்து XXங்கிற பாண்ட் வந்து வந்துடும். ஸோ இதை டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்த இடத்துல இம்பார்ட்டண்டா வச்சுக்கணும். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணது டைரக்ட் கொஸ்டின்ஸ், இட் இஸ் ஈஸி. ஸோ இப்படின்னா இந்த இடத்துல +6 எதுவுமே வரல அப்படிங்கிற மாதிரி வந்துடுது இல்லையா? ரைட். இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, ஆக்சிடேஷன் நம்பர் இஸ் கிரேட்டர் than குரூப் நம்பர். ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் கிரேட்டர் than குரூப் நம்பர். ஸோ கேரோ ஆசிட்ல ஃபெராக்சி லிங்கேஜ் வந்து கிரியேட் ஆயிரும். தென் மார்சல் ஆசிட்ல வெராக்சி ஆசிட் லிங்கேஜ் வந்துடும். ஸோ மார்சல் ஆசிட்ஸ் sulfur, oxygen, sulfur, and here the double bond, and O, another one OH. So H2S2O8. Carous acid, ஒரே ஒரு sulfur, oxygen, and here one OH, OH. Peroxide linkage வந்துடும். ஸோ இந்த கேஸில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து குரூப் நம்பரோட அதிகமாக இருந்தால் அந்த லிங்கேஜ் நம்ம போட்டு பார்க்கணும். ஸோ இப்போ இதனோட ஆக்சிஜன் ஸ்டேட்டை நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்சிஜன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணும்போது +8, இந்த கேஸில் +7, இந்த கேஸில் எப்படி. ஸோ இது எல்லாமே -2 கேஸ், இது வந்து என்னது -2. ஸோ பெராக்சைடில் இருக்கக்கூடியது வந்து நமக்கு வரக்கூடியது என்னது -1. ஸோ இது -2, இது -2, இது வந்து என்னது -2. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நமக்கு இதில் 2 ஹைட்ரஜன் 2 × +1 +
எத்தனை ஹைட்ரஜனுக்கு தான் நமக்கு வந்து -2 வருதுன்னா 6 ஹைட்ரஜனுக்கு தான் -2 வருது. ஸோ 2 சல்ஃபர், ஸோ 2s -12 அண்ட் இந்த ரெண்டு கேஸுக்குமே வந்து வரக்கூடியது வந்து நமக்கு வரக்கூடியது -2. ஓகே, ஸோ 2 plus 2s minus 14 is equal to 0. Okay, so 2s is equal to 12, s equal to plus 6. So in the case plus 62. நம்ம calculate பண்ணும்போது Marshall's acid வந்து plus 7 அப்படிங்கிறத நம்ம டைரக்டா பேசிக் பிரின்சிபல்ல கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இந்த பெராக்சைடு லிங்கேஜ் வந்து இருக்கிற ஸ்ட்ரக்சர் சைஸ் கால்குலேட் பண்ணும்போது மார்ஷல் ஆசிடுக்கு சல்ஃபர் டை ஆக்சிஜன் ஸ்டேட் plus 6. ஓகே, இப்போ கேரஸ் ஆசிட் நம்ம கால்குலேட் பண்ணது plus 8. ஸோ இந்த கேஸ் நம்ம எப்படி வரணும்? இந்த கேஸ் வந்து -2, இது -2, இது பெராக்சைடு லிங்கேஜ் அப்படி இருக்கிறதுனால இது -1, it is +1. ஸோ 2 ஹைட்ரஜன் 2 plus 1 சல்ஃபர் எஸ் அண்ட் எத்தனை ஆக்சிஜனுக்கு வந்து -2 இருக்கிறதுனா 3 ஆக்சிஜன் தான் -6 அண்ட் -2 is equal to 0. So yes, -6 is equal to 0. This is equal to +6. So in the case sulfur dioxide state வந்து +6. So in the question பொறுத்தவரை the oxidation state of sulfur is +6 in both in Caro acid and Marshall's acid. But actually the answer is both A and B. All spinel structures have a CCP array of anions, simple cubic structure, BCC array of anions and HCP array of anions. So spinal compounds ku thaniya oru video, separate video வந்து என்ன பண்ணிருக்கோம், அப்லோட் பண்ணிருக்கோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. ஸ்பைனல் ஸ்ட்ரக்சர்ஸ்னுடைய இதை வந்து ஈஸியாக அந்த இதில் நம்ம எதெல்லாம் நார்மல், எது இன்வெர்ஸ், இது வந்து மிக்சர் அப்படிங்கிற கண்டுபிடிக்கிற டெக்னிக் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கேஸில் ஸ்பைனல் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஒரு கிறிஸ்டல்ஸ் வந்து இந்த மாதிரி அந்த ஆனியன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஜென்ரலாக ஒரு ஸ்பைனல்ஸோட ஃபார்முலா AB2O4. ஸோ டைபாசிட்டிவ் அயான்ஸ் அண்ட் இட் இஸ் அ ட்ரைபாசிட்டிவ் அயான். இந்த டைபாசிட்டிவ் அயான்ஸ் வந்து ஒரு கேட்டயன்ஸ் வந்து ஒரு வாய்ட்ஸ்ல ஆக்குபை பண்ணும் அண்ட் ட்ரைபாசிட்டிவ் அயான்ஸ் வந்து ஒரு கேட்டயன்ஸ்ல வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்து இதுல வந்து இது வந்து டெட்ராஹெட்ரலையும் இது வந்து ஆக்டாஹெட்ரலையும், அதாவது 1/2 ஆஃப் தீஸ் ஆக்டாஹெட்ரல் இதுல, அதே மாதிரி இன்னொரு பி வந்து ஆக்டாஹெட்ரல், அதாவது ஆக்டாஹெட்ரல் வாய்ட்ஸ்ல ஆக்குபை பண்ணியிருந்தோம்னா பி, இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய டைப் வந்து நார்மல் ஸ்பைனல். ஸோ நார்மல் ஸ்பைனல், இன்வெர்ஸ் ஸ்பைனல் எல்லாத்துக்குமே வந்து நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த கேஸில் எல்லாத்துக்குமே நமக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து க்ளோஸ்ட் கியூபிக் பேக்ட் அரேஞ்ச்மெண்ட் தான் இருக்கும். ஸோ தட் இஸ் சிசிபி அரே ஆஃப் அனியான்ஸ் தான் மேக்ஸிமம் எல்லா ஸ்பைனல் ஸ்ட்ரக்சர்ஸ்லையுமே இருக்கக்கூடிய. ஆனால் டைப்ல இருக்கிறது நார்மல் ஸ்பைனல், இன்வெர்ஸ் ஸ்பைனல், மிக்சர் ஸ்பைனல்ல வரக்கூடிய ஏ வந்து எந்த பிளேஸ்ல இருக்கும், பி வந்து எந்த பிளேஸ்ல இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இன்வெர்ஸ்ல அப்படியே ரிவர்ஸ்ல இருக்கும், பட் 50-50 தான் டெட்ராஹெட்ரல் இருக்கும். ஸோ அதை டீட்டெயில்ஸாக பார்த்துட்டுங்க. ஸோ ஜென்ரல் இன்ஃபர்மேஷன், இந்த சிசிபி அரே ஆஃப் அனியன்ஸ் தான் எல்லா ஸ்பைனல் ஸ்ட்ரக்சர்ஸ்லையும் இருக்கக்கூடிய ஆன்சர் இஸ் ஏ. Which one of the following is the smallest ion? Mn2+, titanium2+, Fe2+, and Fe3+. இதில் கொடுத்துருக்க எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் டிரான்சிஷன் சீரியஸ்ல, அதாவது 3D சீரியஸ்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ். ஸோ அரேஞ்ச் ஆர்டர் பார்த்துக்கலாம். ஸ்காண்டியம், டைட்டானியம், வனேடியம், குரோமியம், மேங்கனீஸ், அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர், சிங்க். ஸோ அலாங் த பீரியட் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், சைஸ் டிக்ரீசஸ். ஸோ இந்த கேஸில் பார்க்குறாருந்தா ஸ்காண்டியம், டைட்டானியம் இருக்கு, 2+ இருக்கு, அடுத்தது வந்து Mn2+ இருக்கு, அடுத்தது Fe2+ இருக்கு, Fe3+. ஸோ 3 ஸ்பீசஸ் தான் இருக்கு. ஸோ அலாங் த பீரியட் அயனிக் ரேடியஸ் டிக்ரீசஸ். ஸோ அப்போ இதெல்லாம் ஆன்சர் வராது. ஸோ இந்த 2 கேஸில் பார்க்கணும். அடுத்தது வந்து பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீசஸ், ஒரு அயனோட சைஸ் வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ Fe2+ அண்ட் Fe3+ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்கும், ப்ரோட்டான்ஸோட சார்ஜ் அதிகமாக இருக்கிறதுனால இதோட சைஸ் வந்து டிக்ரீசஸ் ஆகும். ஸோ ஆன்சர் இஸ் டி. வெரி சிம்பிள் கொஸ்டின். Next one, in alkaline condition KMnO4 acts as an oxidizing agent. Its equivalent weight in alkaline solution is. So oxidizing agent அப்படிங்கிறது வந்து ஒரு ரியாக்ஷன்ஸ்ல வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணும், கெய்னிங் த எலக்ட்ரான். இதுதான் ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்டோட ரோல். பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை பொறுத்தவரை இட் இஸ் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், இட் ஆக்சிடைஸ்ட். ஸோ இட் லூசஸ் கெய்னிங் எலக்ட்ரான். ஸோ இது ஆக்சிஜன் +7ல இருந்து வேரியஸ் காம்பவுண்டா அது கன்வெர்ட் ஆகும். ஸோ இன் கேஸ் ஆஃப் ஆசிட் மீடியம் இட் இஸ் கன்வெர்டட் இஸ் மேங்கனீஸ் சல்ஃபேட். ஸோ இட் இஸ் +2.
alkaline மீடியத்தில் it is manganese 4 oxide convert ஆகுது. neutral மீடியத்தில் it is converted into potassium manganate. பெர்மாங்கனேட் வந்து மேங்கனேட்டாக கன்வெர்ட் ஆகுது. ஸோ இந்த கேஸில் அதனுடைய ஆக்சிஜன் வந்து +2. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் பண்ணுறது 5 எலக்ட்ரான்ஸ் ஆசிட் மீடியமாக இருந்தால். ஸோ திஸ் இஸ் இன் ஆசிட் மீடியம். அல்கலி மீடியமாக இருந்தால் இந்த கேஸில் வந்து ஆக்சிஜன் ஸ்டேட் வந்து இதுக்கு வந்து +4 வருது. ஸோ இட் இஸ் இன் த அல்கலி மீடியம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் பண்ணுறது 3. இந்த கேஸில் இது +6 வருது, நியூட்ரல் மீடியம். ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் பண்ணுறது ஒரே ஒரு எலக்ட்ரானும் கெயின் பண்ணுது. ஈக்குவலன்ட் மாஸ் ஆஃப் தி ஆக்சிடைசிங் ஏஜென்ட் இஸ் ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா வெயிட், தட் இஸ் மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின். ஸோ கொஸ்டினில் வந்து அல்கலைன் மீடியம் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மாலிகுலர் வெயிட் வந்து 158. ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கெயின் இஸ் 3. இந்த கேஸில் 3. ஸோ ஆன்சர் இஸ் 52.6. ஸோ இதில் ஒரு கரெக்ஷன். ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ இது வந்து அல்கலி மீடியத்தில், இது வந்து நியூட்ரல் மீடியத்தில். ஸோ அதோடைய மாலிகுலர் மாஸ் வந்து 158 தான் நியூட்ரல் மீடியம். இது வந்து ஆசிட் மீடியம் 31.6. அந்த மீடியத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஆன்சர் வந்து வேரியேஷன் ஆகும். ஸோ இதில் சின்ன கரெக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Next one, which among the following is has a bond order 2.5? Bond order questions நம்ம ஒரு ட்ரிக்கி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஜென்ரலாக வந்து பிலோ 20 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. டோட்டல் எலக்ட்ரான்ஸ் வந்து பிலோ 20. ஸோ இந்த கேஸில் எடுத்துக்கலாம். இந்த கேஸில் நம்ம வந்து 14 அப்படிங்கிறது மட்டும் திங்க் பண்ணி வச்சுக்கலாம். 14 அப்படிங்கிறது மிடில் பாயிண்ட்ல இருக்கக்கூடியது, அது திங்க் பண்ணிக்கிறோம். ஸோ 14 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா நமக்கு பாண்ட் ஆர்டர் வந்து 3. ஸோ இது வந்து சென்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து நம்ம ரைஸ் ஆகிட்டே போகணும். ஸோ இங்கே வந்து 16 எலக்ட்ரான் இருக்கு. இந்த கேஸ்ல வந்து 16 எலக்ட்ரான் ஒரு கண்டிஷன், 18 எலக்ட்ரான் அண்ட் 20. 16 இருந்தால் அப்படியே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா இதில் வந்து 2, 18க்கு வந்து 1. ஸோ 20 எலக்ட்ரான் வந்ததுன்னா 0. அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி இந்த கேஸில் இங்கே 14, இங்கே 12, அதுக்கப்புறம் 10, அதுக்கப்புறம் 8. ஸோ 14 வந்து இங்கே வந்து 2, இங்கே வந்து 1, ஒரு 8 எலக்ட்ரான் இருக்கிறது வந்து 0. ஸோ இது வந்து நம்ம வந்து பேசிக்கலாக தெரிஞ்ச வச்சிருக்கோம். இந்த இடையில 1 எலக்ட்ரான்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணால் நம்ம வந்து என்ன பண்ணோம், இது மட்டும் குறைச்சா போதும். ஸோ இங்கே 15 வருது, 15 எலக்ட்ரான் அப்படின்னா இது வந்து 2.5. 17 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து 1.5. 19 எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா இது வந்து 0.5. ஸோ இது அதே கேஸ் தான் இங்கே. அப்போ 13 எலக்ட்ரான் இருந்ததுன்னா இங்கே 2.5. 11 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா இங்கே வந்து 1.5. 9 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அவங்க வரக்கூடியது 0.5. less than 8 அப்படிங்கிற கேஸ்ல என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா இந்த நிமோனிக் வச்சு பாண்டிங், ஆன்டிபாண்டிங், பாண்டிங், ஆன்டிபாண்டிங். ஸோ 2, 2, 2, 8. So bond order is equal to formula of into number of bonding electron minus number of anti-bonding electron. For example, இப்போ வந்து ஒரு molecules வந்து 6 electrons இருக்கு. So எப்படி calculate பண்ணோம், of இது என்ன பண்ணிடுங்க 6 electrons. அப்போ இங்க 2, இங்க 2, இங்க 2, அவ்வளவுதான். So bonding electron வந்து number of bonding electron வந்து 2b இருக்கு. So it is 4 minus 2. So this is equal to half into is equal to 1. So இந்த மாதிரி கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து less than 20 எலக்ட்ரான் வைக்கிறதுக்கு நம்ம ஈஸியாக காம்படிட்டிவ் லெவலில் கண்டுபிடிக்கிறது. இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பாண்ட் ஆர்டர் வந்து 2.5 வந்து இருக்கக்கூடியது இது. ஸோ இங்கே ஒரு எலக்ட்ரான்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணிங்கன்னா இதில் வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் 8 + 8 16 எலக்ட்ரான். ஸோ இங்கே வந்து வரக்கூடியது 17 எலக்ட்ரான். இங்கே இருக்கிறது ஆக்சிஜன் A16, இது ஒரு 2 மைனஸ், அப்போ வந்து 18 எலக்ட்ரான். இங்கே 2 + இங்கே வந்து 15 எலக்ட்ரான். இந்த 2.5 வந்து எப்பவுமே எந்த கேஸ்ல இருக்கும்னு சொன்னா 14 பக்கத்துல தான் இருக்கும். ஸோ 14 பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 13 அப்படி இல்லைன்னா 15. ஸோ இங்க இந்த கேஸ்ல நமக்கு 15 இருக்கு. ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த தான் ஆன்சர். ஓகே, ஸோ 2.5.
இது ஆன்சர், இதோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது வந்து பாண்ட் லென்த்து, பாண்ட் ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் கண்டுபிடிக்கும். Next one, the equal weight of reducing agent in the following reaction: ammonia plus chlorine gives NCl3 plus 3HCl. So in the case reactions கொடுத்துட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு reducing agents equal mass கண்டுபிடிக்கணும். So equivalent mass of the reducing agent, equivalent mass of the reducing agent. So oxidizing agent கண்டுபிடிச்சோம். So அதுல molecular weight divided by number of electron gains. இங்க reducing agent என்ன பண்ணணும்னா number of electron loss. இதுல reactions பார்க்குறோம். reactions நமக்கு இருக்கிறது ammonia, இங்க வந்து -3 state, it acts as a reducing agent கொடுத்துட்டாங்க. so NCl3, so இங்க இருக்கிறது வந்து அது +3 state, so chlorine is -1. okay, so nitrogen வந்து இப்படி மாறி இருக்கு, அவ்வளவுதான். so how many electrons are here transferred? -3 ல இருந்து +3 க்கு போகுது. so -3 ல இருந்து +3 க்கு வரனா 0, then +3. so total electrons வந்து இது வந்து எத்தனை electrons வந்து லூஸ் பண்ணிருக்கு அப்படினா 6 electrons. so ஃபார்முலாவுல என்ன வந்துரும், the formula equivalent weight is equal to molecular weight 17 divided by 6. so your answer is B. Next one, the oxidation numbers of nitrogen atoms in ammonium nitrate are. ammonium nitrate ல இந்த ரெண்டு nitrogen atoms க்கு இருக்கக்கூடிய oxidation state கேட்டிருக்கு இந்த क्वेश्चनல. ammonium nitrate, that is NH4 NO3 ammonium nitrate. so ammonium nitrate ரெண்டு nitrogen oxidation state calculate பண்றதுக்கு it has two species, one is cation ammonium plus and NO3 minus. so இந்த கேஸ் வச்சு இப்படி calculate பண்ணலாம். nitrogen, so nitrogen is X and plus 4 for the hydrogen, this is equal to 1. so because of the charge, so nitrogen இந்த கேஸ்ல என்ன வருது, nitrogen is equal to 1 minus 4, so this is equal to -3. nitrogen இந்த கேஸ்ல -3. so oxidation number of nitrogen atoms in ammonium nitrate. அடுத்த கேஸ் பாத்தீங்கன்னா NO3 minus, NO3 minus க்கு எப்படி கால்குலேட் பண்றோம், nitrogen plus 3 into -2 is equal to -1. so nitrogen -6 is equal to -1, nitrogen is equal to +5. so இந்த கேஸ்ல இதுக்கு வந்து +5 வருது. so -3 and +5. so -3 இருக்கு, -3, so this wrong, +3 wrong, -3 +5. so your answer is C. calcium titanate is known as. so minerals names கொடுத்திருக்கு. calcium titanate, the formula is CaTiO2, calcium titanate. so இதோட நேம் தான் வந்து நமக்கு இந்த perovskite. so perovskite அப்படிங்கிறது ரஷ்யன் சயின்டிஸ்டுடைய நேம் வச்சு என்ன பண்ணிருக்காங்க, calcium titanate perovskite. so டைரக்ட் ஆன்சர் இது வந்து calcium titanate is your perovskite. next one, illuminate. illuminate அப்படிங்கிறது வந்து it is iron titanate and rutile is titanium oxide. siderite அப்படிங்கிறது அயனோட ஓர், it is FeCO3. so இது எல்லாமே டைட்டானியத்தோட ஓர்ஸ், rutile and illuminate எல்லாமே, இது மட்டும் அயனோட ஓர். so அத நேம் வச்சு இது டைரக்ட் क्वेश्चंस. the formation of nitrogen molecule according to MOT, the outermost electron goes to nitrogen, atomic number 7, molecular orbital consists of 14 electrons. so electronic configuration is sigma 1s2, sigma star 1s2, sigma 2s2, sigma star 2s2, pi 2p x2, pi 2p y2, then the sigma 2p z2. so total 14 electrons, 2 4 5 6 total. the last electrons, the question is the outermost electron goes to the this orbital. what is this orbital? It is a sigma orbital. so sigma, and it is a molecular orbital, and this is the anti-molecular orbital. so these two are the anti-molecular orbital. so it is a molecular orbital. the molecular orbital goes to the sigma MO. your answer is C. considering the elements boron, aluminum, magnesium and potassium, the correct order of their metallic character.
ஸோ இந்த மாதிரி டைமில் பொசிஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த பீரியாடிக் டேபிள்ஸை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடணும். ஸோ ஃபஸ்ட்டு போரான். போரான் வந்து பெர்லியத்தை ஃபாலோ பண்ணி வரக்கூடியது போரான். அண்ட் அலுமினியம் இஸ் a boron family அலுமினியம். அண்ட் இட்ஸ் பெர்லியம், மெக்னீஷியம் இது வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் வரக்கூடியது. அண்ட் பொட்டாசியம் வரக்கூடியது வந்து லித்தியம், சோடியம், பொட்டாசியம். ஸோ ஜென்ரலாக குரூப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுக்கு மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இன் குரூப் மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசஸ். அண்ட் இன் பீரியட் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீசஸ். ஸோ இந்த கான்செப்ட் இங்கே எடுத்துட்டு ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாக இருக்கிறதுனால தி பொட்டாசியம் வந்து ஃபர்ஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த சைடில் வரும்போது இந்த ரெண்டு குரூப் பார்க்கும்போது அடுத்த கேஸ் வந்து இதுக்கு வந்துடும், நமக்கு வந்து மெக்னீஷியம் வந்துடும் இந்த சைடில் 2. அண்ட் போரான் அண்ட் அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது இது 3rd பிளேஸ் வந்துடும். அண்ட் இது வந்து என்னது 4th பிளேஸ் வந்துடும் மெட்டாலிக் கேரக்டர். ஸோ மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீசிங் ஆர்டர் அப்படி கொடுக்கும்போது போரான், அதுக்கப்புறம் என்ன நமக்கு வந்து அலுமினியம், தென் மெக்னீஷியம், பொட்டாசியம். ஸோ மேக்ஸிமம் மெட்டாலிக் கேரக்டர் பொட்டாசியத்துக்கு இருக்கும். ஸோ அதை வச்சு ஆன்சர் பார்க்கும்போது இவர் ஆன்சர் இஸ் டி. Which of the following anion is most easily polarized? So the concept என்ன அப்படின்னா லார்ஜஸ்ட் சைஸ்ல இருக்கக்கூடிய anion வந்து ஈஸியா போலரைஸ்ட் ஆயிடும் அக்கார்டிங் டு பஜான்ஸ் ரூல். சைஸ் வந்து கிரேட்டரா இருக்கும், லார்ஜஸ்ட் சைஸ் வரணும். அது ஆனியனுக்கு வந்து லார்ஜஸ்ட் சைஸா இருந்தா ஈஸியா அது என்ன பண்ணும், போலரைஸ் ஆகும் அப்படிங்கிறது கான்செப்ட் அக்கார்டிங் டு பஜான்ஸ் ரூல்ஸ். ஸோ இதில் பொசிஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் ஹாலஜன்ஸ்ல. ஸோ இது செலினியம் டெல்லூரியம்ங்கிறது வந்து ஆக்சிஜன் குரூப். ஸோ ஆக்சிஜன், சிலிக்கான், செலினியம், டெல்லூரியம், பொலோனியம். ஸோ குரூப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சைஸ் ஃபேக்டர் வந்து குரூப்ல வந்து சைஸ் ஃபேக்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன் குரூப் சைஸ் இஸ் இன்க்ரீஸ், இன் பீரியட் சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ சைஸ் ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது அலாங் த இப்போ இந்த குரூப்ல எடுத்துட்டு சொன்னா இது வந்து டெல்லூரியம் 2- அண்ட் செலினியம் 2- வந்து டெல்லூரியம் வந்து லார்ஜஸ்ட் சைஸா இருக்கும். இதில் கம்பேர் பண்ணும்போது புரோமைட் இஸ் லார்ஜர். ஸோ ஃப்ரம் ரைட் ஹேண்ட் சைட் போகும்போது அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், பிகாஸ் இன் பீரியட் சைஸ் இஸ் டிக்ரீசஸ். ஸோ லார்ஜஸ்ட் சைஸ் வரக்கூடியது வந்து டெல்லூரியம் 2- தான் லார்ஜஸ்ட் சைஸ் வரும். ஸோ your answer is D. Compound AB is predominantly ionic as A plus B minus if. ஸோ இந்த கேஸில் ஒரு காம்பவுண்ட் வந்து அயனிக்காக இருக்கிறது அல்லது கோவலண்டாக இருக்கிறத டிசைட் பண்ணுறது எலக்ட்ரோநெகட்டிவிட்டிங்கிற ஃபேக்டர். ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு வந்து of the element and the next element is greater than 1.9 அப்படி இருந்ததுன்னா அது என்ன இருக்கும், அயனிக்காக இருக்கும். ஸோ the deciding factor அப்படிங்கிறது இங்கே எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான். ஸோ your answer is this one. Okay viewers, these are about this presentation. I hope that it is useful to you. Thank you for watching.